ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரிய எப்படி படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? நல்லா கவனிக்கணும். ஸ்டோரி நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிட்டீங்க. உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல என்ன பண்ணலாம்? நீங்க எழுதலாம். சரிங்களா? ரைட். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாம இந்த ஸ்டோரியில படிக்கிற அந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ எப்படி நம்மளோட எவ்ரிடே கம்யூனிகேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே? ரைட். அண்ட் இதுதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம டிலே இல்லாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த்துக்கான பிகினர் டு இன்டர்மீடியேட் கோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதற்கான அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இப்ப தெரியிற இந்த மெயில் ஐடிக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு லைனும், ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்துட்டே வாங்க. நான் என்னென்ன ஐடியா சொல்லி தரேன் அப்படிங்கிறத நீங்க ட்ரை பண்ணுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. சரிங்களா? சரி பாருங்க. இன் த டவுன் வேர் கோபால் லிவ்ட். ஓகே, ஏதோ ஒரு டவுன். ஆமா, அதான் இந்த டவுன். எந்த டவுன்னு கேட்காதீங்க, ஏதோ ஒரு டவுன். ஓகே, இன் த டவுன், அந்த டவுன்ல. ஓகே, டவுனுக்கு அடுத்து வேர்னு போட்டிருக்கோம். இந்த வேர்க்கு அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பர்ட்டிகுலர் சின்ன சென்டென்ஸ், ஒரு சப்ஜெக்ட் வெர்ப் போட்டிருக்கோம். இது ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் மாதிரி. எப்படியாமா? கோபால் லிவ்ட் வேர் இன் த டவுன். அப்படி ரிவர்ஸில் வந்தீங்க அப்படின்னா கோபால் வாழ்ந்த நகரம் அப்படிங்கிற அர்த்தம் வரும். எப்படிங்க? கோபால் வாழ்ந்த நகரம். அப்போ இன் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கோபால் வாழ்ந்த நகரத்தில். புரியுதுங்களா? கோபால் வாழ்ந்த நகரத்தில் தேர் வாஸ் அ வெரி மைசர்லி மேன். மைசர்லி மேன். இந்த மைசர்லி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கஞ்சன். காசு 10 பைசா பாக்கெட்லேருந்து எடுக்க மாட்டாங்க, எதுக்குமே செலவு பண்ண மாட்டாங்க. அப்படி ரொம்ப சிக்கனம். சிக்கனம் சொல்ல முடியாது. சிக்கனம் வேற, கஞ்சத்தனம் வேற. அப்போ ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறாராமா, அவர் தான் மைசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மைசர்லி மேன் அப்படின்னா அதை செய்யக்கூடிய ஆள். ஓகே, கஞ்சத்தனம் பிடிக்கக்கூடிய ஆள், அதான் மைசர்லி மேன். மைசர் அப்படின்னா கஞ்சன், மைசர்லி மேன்னா அந்த கஞ்சத்தனம் செய்யக்கூடிய ஆள். ஓகே, தேர் வாஸ் அ மைசர்லி மேன். எங்க? கோபால் வாழக்கூடிய அந்த நகரத்தில் அங்கே ஒரு கஞ்சத்தனம் செய்யக்கூடிய மனிதன் இருந்தான். பாஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? இப்போ கஞ்சத்தனம் பண்றோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இந்த கோபால் யாரு? கோபாலை பத்தி நமக்கு தெரியணும்ல. எனக்கு தெரியும், நான் படிச்சிட்டேன் கதையை. அதனால இப்போ என்னால் சொல்ல முடியாது. கதை வரும் பொழுது நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகுனா புரியும். வாங்க. ஹீ வுட் ஆல்வேஸ் ட்ரை. நல்லா கவனிக்கணும். ஏன் இங்கே ஃபுட்டு வந்திருக்கு அப்படின்னா, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். வுட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கடந்த காலத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நாம் கடந்த காலத்தில் வழக்கமாகவே எப்பயுமே ரெகுலராகவே செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வுட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி? ப்ரெசண்ட்டில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ரிப்பீட்டடாக நம்ம ரெகுலராக செய்கிற வேலைக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுறோம். அதோட கான்செப்ட் தான் அப்படியே பாஸ்ட்டுக்கு. அப்படியே பாஸ்ட்டுக்கு போட்டிங்கன்னா அங்கே நீங்கள் வுட்டு போடணும். அப்போ வுட் அப்படின்னா கடந்த காலத்தில் வழக்கமாக ஒரு வேலையை அவர் செஞ்சுட்டு இருந்தார், அதான் அவரோட ஹேபிட்டு, திரும்ப திரும்ப அதே தான் செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம வுட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஹீ வுட் ஆல்வேஸ் ட்ரை அண்ட் ஃபைண்ட் அண்ட் எக்ஸ்கியூஸ். ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறது, ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறது. எப்படியாமா? ஆல்வேஸ் ட்ரை, முயற்சி செய்வார், அண்டு ஃபைண்ட், காரணத்தை கண்டுபிடிப்பார். என்ன காரணத்தை சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்கலாம், எஸ்கேப் ஆகலாம். எதற்கு? நாட் டு பே பீப்புள். மக்களுக்கு யார்கிட்ட, அதாவது யாரோ ஒருத்தங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பாருங்க, எக்ஸ்கியூஸ் நாட் டு பே பீப்புள் ஃபார் திங்ஸ். ஓகே, ஃபார் திங்ஸ் தட் ஹீ பாட் ஃப்ரம் தெம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எல்லா இடத்துலையுமே அந்த ப்ரிப்போசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரிப்போசிஷனை மட்டும் என்ன பண்ணிடலாம்னா ஒரு புள்ளி வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இருக்க முழு வாக்கியம் இங்கே பாருங்க. ஹீ brought ஃப்ரம் தெம். அவர் வந்து நிறைய பொருட்களை வாங்கியிருக்கிறாராமா. ஏதோ ஒன்று வாங்கியிருக்கிறாரு. என்ன வாங்கியிருக்கிறாரு? திங்ஸ் வாங்கியிருக்கிறாரு. அதனால தான் தட்டை போட்டு நம்ம பிரித்து சொல்லியிருக்கோம். திங்ஸு. ஓகே, பொருட்கள். என்ன பொருட்கள்? ஹீ brought ஃப்ரம் தெம், அவர்களிடம் வாங்கிய பொருட்கள். ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகே, திங்ஸ் தட் ஹீ brought ஃப்ரம் தெம், அவர்களிடம் இருந்து வாங்கிய பொருட்கள். ஓகே, அப்போ என்னவாமா? He would always try and find an excuse not to pay people for things that he bought from them. மக்களிடமிருந்து வாங்கிய அந்த பொருட்களுக்கு பணம் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரணத்தை தேடுவாராமா, முயற்சி செய்வாராமா. வழக்கமாக அவர் செய்யக்கூடிய வேலை அது. ஓகே, he would go, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வுட்டுனே தான் வரும். ஏன்னா அதை ரிப்பீட்டடாக செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். He would go to a hotel.
ஈட் சம் ஆஃப் த ஃபுட். நல்லா கவனிக்கணும். சம் ஆஃப் த ஃபுட், ஃபுல் ஃபுட்டு கிடையாது. சம் ஆஃப் த ஃபுட். வழக்கமாக ஹோட்டல் போவார். ஈட் சம் ஆஃப் த ஃபுட். கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிடுவார். எந்த ஃபுட்டு? இந்த ஃபுட்டுக்கு அடுத்து தட்டுன்னு போட்டு அதற்கடுத்து ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபுட்டுக்கு அடுத்து தட்டு, தட்டுக்கு அடுத்து ஒரு சென்டென்ஸ், ஃபுல் சென்டென்ஸ் வந்திருக்கா? அப்படின்னா இந்த ஃபுட்டை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகே, தட் த வெயிட்டர் சர்வ்டு ஹிம். த வெயிட்டர் சர்வ்டு ஹிம். அப்போ இதோட முடியுது. ஓகேங்களா? கடையில் வேலை செய்கிற அவர் இவனுக்கு பரிமாறிய உணவு. ஓகே, கடையில் வேலை செய்கிறவர் இவனுக்கு பரிமாறிய உணவு. அதான் சொல்கிறாங்க த வெயிட்டர் சர்வ்டு ஹிம். அப்படியே ரிவர்ஸில் வரணும். ஃபுட் தட் த வெயிட்டர் சர்வ்டு ஹிம். அவனுக்கு அந்த வெயிட்டர் சர்வ் பண்ண ஃபுட்டிலிருந்து கொஞ்சத்தை மட்டும் சாப்பிட்டு, நல்லா கவனிங்க, கொஞ்சத்தை மட்டும் சாப்பிட்டு, அண்ட் தென் ஹீ வுட் கெட் அப் அண்ட் சே. கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு எந்திரிச்சு வழக்கமாக சொல்லுவாராமா. என்னன்னு சொல்லுவார்? அவர் சொல்லக்கூடிய அதே டைலாக் நம்ம இங்கே சொல்கிறோம். அதனால அந்த டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளூ கலர் எழுதி வச்சுருக்கேன். அதே டைலாக், எக்ஸாக்ட் டைலாக். அப்போது நீங்கள் கடந்த காலத்தில் யாரோ ஒருத்தர் பேசின டைலாக் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லிட்டு போயிடலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த வார்த்தை நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றணும். புரியுதுங்களா? அதுதான் டைரக்ட்டுக்கும் இன்டைரக்ட்டுக்கு இருக்க வித்தியாசம். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லிட்டோம்னா அது டைரக்ட் ஸ்பீச். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை. ஐ அப்படிங்கிறது யார்? அந்த மைசர், கஞ்சன் தான் இங்கே ஐ. அவன் சொல்கிறான் என்ன? ஐ டோன்ட் லைக் த ஃபுட். எனக்கெல்லாம் ஃபுட்டே பிடிக்கலடா, போடா. ஐ ஆம் நாட் கோயிங் டு பே ஃபார் இட். நான் இதுக்கு பே பண்ண போகிறதில்ல. என்ன சமைச்சு வச்சுருக்கீங்க? என்ன சமைச்சு வச்சுருக்கீங்க? எங்கள் வீட்டில் 4 நாளைக்கு முன்னாடி சமைச்ச சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும். என்ன சமைச்சு வச்சுருக்கீங்க? ஐ டோன்ட் லைக் த ஃபுட், ஐ எம் நாட் கோயிங் டு பே ஃபார் இட் அப்படின்னு சொல்லுவாராமா. ஓகே, பாருங்கள், எஸ்கேப் ஆகிறதுக்கு தான். ஹீ வுட் கோ டு அ வெஜிடபிள் ஷாப். அதுக்கடுத்து இன்னொரு இன்சிடென்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ வுட் கோ டு அ வெஜிடபிள் ஷாப், பை 1 கிலோ ஆஃப் வெஜிடபிள்ஸ். நல்லா கவனிக்கணுங்க. இந்த கமா வருது அப்படின்னாலே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சென்டென்ஸை சொல்கிறாங்கன்னு அர்த்தம். கமா போட்டு நம்ம ஒரு சில திங்ஸ் ஆகட்டும், நவுனாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு சீரீஸை சொல்லுவோம்ல, அந்த இடத்துல தான் கமா போடுவோம். இங்கே தொடர்ச்சியாக நடந்த சம்பவங்களை சொல்கிறதுக்கு அவங்க கமா போட்டிருக்காங்க. பாருங்கள், ஹி வுட் கோ டு அ வெஜிடபிள் ஷாப் பை 1 கிலோ ஆஃப் வெஜிடபிள்ஸ். எப்படி? வெஜிடபிள் ஷாப்புக்கு போவாராமா. பை 1 கிலோ ஆஃப் வெஜிடபிள்ஸ். 1 கிலோ வெஜிடபிள் வாங்குவாராமா. லீவ் a few vegetables behind. and நல்லா கவனிக்கணும், leave a few vegetables behind. 1 கிலோ வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு மீதி அங்கேயே வச்சுருவார். ஒரு 200 கிராம் வச்சுக்கலாம். ஒரு 200 கிராம் 250 கிராம் என்ன பண்ணுவேன் எடுத்துக்கிட்டு மீதியை வச்சுட்டு டெல் த ஷாப் கீப்பர். இங்கே பாருங்கள், டெல்லுன்னு இருக்குது, ஆனால் அது ப்ரெசண்ட் கிடையாது. இதற்கு முன்னாடி இருக்கிற இந்த உட்டை நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே நல்லா கவனிங்க, இங்கே மட்டும் நீங்கள் உட்டுன்னு போட்டால் போதும். இந்த கமா போட்டு ஒரு சீரியஸாக சொல்லும் பொழுது இந்த உட்டை எல்லா இடத்துலையும் சேர்க்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த உட்டு இங்கேயும் ஜாயின் ஆகிக்கும், இங்கேயும் ஜாயின் ஆகிக்கும், இங்கேயும் ஜாயின் ஆகிக்கும். புரியுதுங்களா? எல்லா இடத்துலையுமே அந்த கமா வர 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 என்ன ஆகும்னா வந்துகிட்டே தான் இருக்கும். கடைசியாக அண்டு அப்படின்னு வந்து முடிகிற வரைக்கும். இல்லாட்டி வேறு ஏதாவது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இதான் இங்கே வந்துருச்சு பாருங்கள், அண்டு. புரியுதுங்களா? அண்டுக்கு அடுத்து இருக்க வரைக்கும் என்ன பண்ணலாம், அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு அடுத்து நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்துருச்சு. அப்போ அது வரைக்கும் அந்த உட் அப்படிங்கிற வார்த்தை ரிப்பீட் ஆகும். ஓகே, அண்ட் உட் டெல், அதான் அர்த்தம். சரிங்களா? அண்ட் டெல் த ஷாப் கீப்பர், கடைக்காரரை பார்த்து சொல்லுவாராமா, தட் என்னன்னு சொல்லுவார்? ஹீ வுட் பே ஃபார் இட் வென் ஹீ பிக்ட் இட் அப். கடைக்காரரை பார்த்து சொல்லுவாராமா. என்ன சொல்லுவார்? அவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிற தட்டு போட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, தட் ஹீ வுட் பே ஃபார் இட் வென் ஹீ பிக்ட் இட் அப். அதாவது ஒட்டு மொத்தமாக வந்து எல்லாத்தையும் எடுப்பார் பார்த்தீங்களா? நம்ம வடிவேல் சாம்பிள் அரிசி வாங்கின கதை மாதிரி அப்போவே பண்ணியிருக்காரு பாருங்கள். இவர் அப்போவே சாம்பிள் பார்த்துருக்கிறாரு. எப்படி? ஒட்டு மொத்தமாக நான் வாங்கும்போது இதுக்கு ஃபுல் பணத்தை கொடுத்துட்றேன்ப்பா, இப்போதைக்கு இந்த ஒரு 200 கிராம் இது மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நைஸாக எடுத்துகிட்டு தெரிச்சிருவார். பாருங்கள் இப்போ ஏற்பட்ட கன்னிங் ஃபெல்லோ அப்படின்ட்டு. ரைட், புரிஞ்சுது தானே? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ரொம்ப சிம்பிள். மெனி பீப்புள் கம்ப்ளைண்ட் டு ராஜா கிருஷ்ணா. அப்போ அந்த ஊருக்கு இருக்க ராஜா யார்? ராஜா கிருஷ்ணா. அவர் தான் ராஜாங்க. சரிங்களா? நமக்கு ஒரு ஐடியாவாக கிடைக்குது பாருங்கள். மெனி பீப்புள் கம்ப்ளைண்ட் டு ராஜா கிருஷ்ணா. என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கமா போட்டுட்டு நீங்கள் ஜெரண்ட்லேயே ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, கேட்கிறார்கள் அப்படின்னு பாருங்கள். ஆஸ்கிங் ஹிம், இப்படி தான் ஸ்போக்கனில் நீங்கள் பேசணும். மெனி பீப்புள் கம்ப்ளைண்ட் டு ராஜா கிருஷ்ணா. எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னென்னு? ஆஸ்கிங் ஹிம், யாரை? ராஜாவை கேட்குறாங்க. ஆஸ்கிங் ஹிம் டு புட் த மைசர் இன் பிரிசன்.
எப்படின்னு கேட்குறாங்களாமா, அந்த மைசரை தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் ராஜா கிருஷ்ணா டிட் நாட் நோ வாட் டு டூ. இப்போ இதெல்லாம் நார்மலான சென்டென்ஸ், நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். ராஜா கிருஷ்ணா டிட் நாட் நோ வாட் டு டூ. ஐ டிட் நோ வாட் டு டூ அட் தட் டைம். ஐ டிட் நோ வாட் டு டூ பேக் தென். அப்போல்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுதான் டிட் நாட் நோ வாட் டு டூ. இதெல்லாம் அப்படியே நம்மளோட ரியல் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வழக்கம் போல் ஹீ கால்டு ஹிஸ் ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட், அவருடைய உண்மையான நம்பிக்கைக்குரிய நண்பரை அழைக்கிறார். கமா, அந்த ஃப்ரெண்டு யார் பாருங்கள், ஃப்ரெண்டுக்கு அடுத்து கமா, அதுக்கடுத்து இந்த ஃப்ரெண்டு யாருங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃப்ரெண்டு யார், கோபால். கோபால் யார், பக்கத்தில் இருக்குது த பார்பர். கோபால் யார், முடி வெட்டுறவர். கோபால் த பார்பர். அண்ட் செட் டு ஹிம், நல்லா கவனிக்கணும், செட் டு ஹிம். செட் டு ஹிம் அப்படிங்கிற வார்த்தை எங்கே பார்த்துருக்கீங்க? செட்டு செட்டு எல்லாம் எங்கே வரும்? டைரக்ட் ஸ்பீச்சில் வரும். அப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன பண்ணுவோம், அவர் என்ன டைலாக் சொன்னாரோ அதே டைலாக் அப்படியே போடுவோமா? அதனால தான் இங்கே செட்டுன்னு இருக்குது. அப்போது அவர் என்ன டைலாக் சொன்னாரோ அந்த டைலாக் அப்படியே வந்திருக்கு. ராஜா சொன்ன வார்த்தைகள் அப்படியே இருக்குது, ஏன்னா அங்கே செட் டு ஹிம் இருக்குது. புரியுதுங்களா? வாங்க என்ன சொன்னார் பார்ப்போம். கோபால், திஸ் மைசர் இஸ் வெரி ட்ரிக்கி ஃபெல்லோ. ஐயோ, ரொம்ப ட்ரிக்கி அப்படின்னு ஏமாற்றக்கூடிய ஆள். த மைசர் இஸ் வெரி ட்ரிக்கி ஃபெல்லோ. யூ மஸ்ட் டூ சம்திங் டு டீச் ஹிம் அ லெசன். நீ ஏதாவது ஒன்று அவனுக்கு பாடம் புகட்டுறதுக்கு செஞ்சே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறார். ஓகே, மஸ்ட்டு, அப்போ கட்டாயமாக நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கோபால் வெயிட்டட் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. கோபால் வெயிட்டட் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டீச் ஹிம் அ லெசன். அவனுக்கு பாடம் புகட்டுவதற்கான சரியான சந்தர்ப்பத்திற்காக அவர் என்ன பண்ணார், வெயிட் பண்ணார். ஓகே, அவர் வெயிட் பண்ணார். யார், கோபால். a week later, ஒரு வாரத்திற்கு பிறகு. a week later, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒரு வாரத்திற்கு பிறகு. a week later he got that opportunity. ஒரு வாரத்திற்கு பிறகு அவருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. என்ன சந்தர்ப்பம், என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். கதை நல்லா இருக்கும். அப்படியே வாங்க, தொடர்ந்து வந்துட்டே வாங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடு போகலாம். இப்போ அடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. the miser decided that, ஏதோ டிசைட் பண்ணிட்டாராமா. என்ன டிசைட் பண்ணிட்டாரு, அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். தட்டு போட்டு என்ன டிசைட் பண்ணாருங்கிறத சொல்ல போகிறோம். ஓகே, miser decided that he wanted to get a haircut. அதாவது முடி வெட்டணும் அப்படின்னு டிசைட் பண்ணாராமா. he wanted to get a haircut. இப்படி தான் சொல்லணும் பாருங்கள். அவருக்கு முடி வெட்டணும்னு விரும்பினார், அவர் முடி வெட்டணும்னு டிசைட் பண்ணார், அப்போல்லாம் சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் நீங்கள் சொல்லணும். அந்த வேலையை செய்யலான்னு முடிவு பண்ணார். ஓகே, he decided that he wanted to that work. அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாற்றணும். சரிங்களா? பாருங்கள், the miser decided that he wanted to get a haircut. since அப்படின்னா அதனால், அந்த காரணத்தினால் அப்படின்னு சொல்லணும். இது டைம் கூட வரல, சென்டென்ஸ் கூட வந்திருக்கு. since கோபால் was the only barber in the town. யார், கோபால் தான் அந்த டவுன்லேயே ஒரே ஒரு பார்பராக இருக்கிறதுனால he had to come to கோபால்ஸ் ஷாப். யார், நம்ம மைசர். இது மைசர் had toனா வர வேண்டி இருந்தது. நம்ம had to அப்படின்னா அந்த வேலையை செய்ய வேண்டி இருந்தது நம்ம படிச்சிருக்கோமா? அப்போ இங்கே அந்த மைசர் கோபாலோட கடைக்கு வர வேண்டி இருந்தது, கட்டாயம், வேறு வழி இல்லை. ஓகே, சின்ஸ் கோபால் வாஸ் த ஒன்லி ஒன் பார்பர் இன் த டவுன், he had to come to கோபால்ஸ் ஷாப். ஓகே, சிம்பிள். அடுத்து பாருங்க, the miser had already decided பண்ணியிருந்தாரு not to pay. எப்படி, எல்லாம் கவனிக்கணுங்க. இந்த டூக்கு முன்னாடி தான் நாட்டு வரணும். எப்பயுமே நீங்கள் சென்டென்ஸோட நடுவில் ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸை நெகட்டிவில் சொல்கிறீங்க, அதாவது மெயின் நவுனு கூட, மெயின் வேர்பு கூட அந்த நெகட்டிவ் வராமல் இடையில ஒரு பார்ட்டில் வந்து நீங்கள் நெகட்டிவ் ஃபார்மை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாட் டூ அப்படிங்கிற வார்த்தையை போடணும். சரிங்களா? நாட் டூ போட்டு அதற்கடுத்து என்ன ஆக்ஷனை செய்ய வேண்டாம்னு நினச்சாரோ அதை V1ல் போடணும். இதுதான் ஃபார்மட். பாருங்கள், the miser had already decided not to pay கோபால். கோபாலுக்கு பே பண்ணக்கூடாது என்று முடிவு செய்திருந்தார். ஹேடுனா இருந்தார், அதை செய்திருந்தார், அதை பண்ணி இருந்தார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போது ஆல்ரெடி கோபாலுக்கு பணம் கொடுக்கக்கூடாது என்று அவர் முடிவு செய்திருந்தார். ஈஸியாக இருக்கா? ரைட். ஃபார் த ஹேர் கட், முடி வெட்டுறதுக்காக பணம் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தார். he said to கோபால் கிட்ட சொன்னார். பாருங்கள், he said to டைரக்ட் ஸ்பீச்சு, அதனால் பார்பர்கிட்ட
நம்ம மைசர் கஞ்சன் என்ன சொன்னாங்களோ அவரோட ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது. என்ன சொன்னாங்கன்னு பாருங்கள். ஐ ஹியர் தட், நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்? அந்த கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத தட்டு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஐ ஹியர் தட் யூ ஆர் த கிரேட்டஸ்ட் பார்பர் இன் த வேர்ல்டு. உலகத்திலே நீ தான் மிகப்பெரிய சூப்பர்லேட்டிவ் டிகிரி, த கிரேட்டஸ்ட், எல்லாத்தையும் விட டாப் டயர் சூப்பரான பார்பர் நீ தான் இந்த உலகத்தில் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சார் கேள்விப்படுறேன். ஐ ஹியர், கேள்விப்படுறேன் அப்படின்னா அது யூனிவர்சல் ட்ரூத்தாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. அப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்படுறேன். ஐ வுட் லைக் டு அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணுறது, ஒரு ஆஃபர் கொடுக்கறது, புரியுதுங்களா? ஒரு கனிவாக ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதா ஐ வுட் லைக் டு அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்ட்டு கிடையாது, இது ப்ரெசண்ட். ஏன்னா அவர் ப்ரெசண்ட்டில் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. வுட் லைக் டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ப்ரெசண்ட்டில் தான் நம்ம பேசுகிறோன்னு அர்த்தம், பாஸ்ட்டுக்கு போகாது. ஐ வுட் லைக் டு சேலஞ்ச் யூ, நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறேன். டு ப்ரூவ் இட் டு மீ. ஓகே, நீ இவ்வளோ பெரிய பார்பர்னு சொல்கிறாங்களே, அதை வந்து நீ என்கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். ஐ வுட் லைக் டு சேலஞ்ச் யூ, நான் வந்து உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன், சேலஞ்ச் பண்ண விரும்புகிறேன்னு கூட சொல்லலாம். ஐ வுட் லைக் டு சேலஞ்ச் யூ டு ப்ரூவ் இட் டு மீ. ஐ வாண்ட் யூ டு கட் மை ஹேர், நீ தான் என்னோட ஹேரை கட் பண்ணணும். பாருங்க, ஸோ தட் எவ்ரி ஹேர் ஆன் மை ஹெட் இஸ் த சேம் லென்த். இந்த ஸோ தட் அப்படிங்கிற வார்த்தை நேற்று கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க, வந்திருக்கு பாருங்க. அப்போ ஸோ தட் அப்படிங்கிற வார்த்தை சென்டென்ஸோட நடுவில் வந்தால் அவ்வாறாக இருக்கும்படி, அப்படி இருக்கிற மாதிரி அப்படிங்கிற அர்த்தம். எப்படி இருக்கிற மாதிரி, இதற்கு அடுத்து இருக்க சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்லேஷனை அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தமிழில் மாற்றணும். பாருங்கள், எவ்ரி ஹேர் ஆன் மை ஹெட் இஸ் த சேம் லென்த். என்னோட தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் ஒரே நீளத்தில் இருக்கிற மாதிரி. அப்படி என் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் ஒரே நீளத்தில் இருக்கிற மாதிரி ஐ வாண்ட் யூ டு கட் மை ஹேர், நீ என்னோட முடியை கட் பண்ணணும்னு நான் என்ன பண்ணுறேன், விருப்பப்படுறேன். இதுதான் அவரோட சேலஞ்ச். ஈஸியாக இருக்குங்களா? சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு போகிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. உங்களோட லாங்குவேஜோட ஜேர்னியில் அது ஹெல்ப்பே பண்ணாது. நிறைய டைம் இந்த பர்டிகுலர் ஸ்டோரி மட்டும் குறைஞ்சது ஒரு 30-40 டைமாவது நீங்கள் படிக்கணும். சென்டென்ஸை திரும்ப 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 யோசிச்சுட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இதில் இருக்க எல்லா சென்டென்ஸும் உங்கள் மைண்டுக்குள்ளே பதியும். 1 டைம் ரீடிங்கு 2 டைம் ரீடிங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸ்போக்கனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், சரிங்களா? நிறைய டைம் படிக்கணும், ஒரே ஸ்டோரி ரிப்பீட்டடாக படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் மறக்காது. ரைட், வாங்க. கோபால் நியூ, பாஸ்ட் டென்ஸ். கோபால் நியூ தட், கோபாலுக்கு தெரிஞ்சுதாமா, என்னென்னு தெரிஞ்சுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள். கோபால் நியூ தட், அதாவது ஒரு சில விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு வேர்பை போட்டு அதற்கடுத்து தட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு என்ன விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லிக்கலாம். ஓகே, கோபால் நியூ தட் த மைசர் வாஸ் ட்ரைங் டு ட்ரிக் ஹிம், ஏமாத்துறத ட்ரிக்குன்னு சொல்கிறோம். ஓகே, ட்ரையிங் டு ட்ரிக் ஹிம், அவரை வந்து அந்த மைசர் ஏமாத்துறதுக்கு பிளான் போடுறான் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. பாருங்கள், இந்த மைசர் வாஸ் ட்ரையிங் டு ட்ரிக் ஹிம், ஸோ அதனால் ஹீ லிசன்ட் கேர்ஃபுல்லி, கோபால் ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணார். த மைசர் கண்டினியூட், அப்படியே மைசர் என்ன பண்ணார், அந்த டைலாக் அப்படியே கண்டினியூ பண்ணார். எப்படி பாருங்கள், பட் ரிமெம்பர், ஆனால் நல்லா கவனிக்கணும், ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, இஃப் ஈவன் ஒன் ஹேர் இஸ் லாங்கர் தேன் தி அதர், ஈவன் ஒன் ஹேர் இஸ் லாங்கர் தேன் தி அதர், ஒரு முடி கூட இன்னொரு முடியை விட அதிகமாகிடுச்சுன்னா, இஃப் அப்படின்னா இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஃப் ஈவன் ஒன் ஹேர், ஒரு முடி கூட இஸ் லாங்கர் தேன் தி அதர், மற்றதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஐ வில் நாட் பே யூ ஃபார் த ஹேர் கட், என்ன பண்ண மாட்டேன், ஹேர் கட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். ஐ வில் நாட் பே யூ ஃபார் த ஹேர் கட். ரைட், பாருங்க, கோபால் அக்செப்டட் த சேலஞ்ச் அண்ட் பிகன் டு கட் த மைசர்ஸ் ஹேர். அக்செப்ட் பண்ணிட்டு வெட்ட துவங்குகிறார், வெட்ட ஆரம்பிக்கல, இப்போ தான் வெட்டுறதுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாரு, திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. அதனால தான் பிகன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கோம். கோபால் அக்செப்டட் த சேலஞ்ச் அண்ட் பிகன் டு கட் த மைசர்ஸ் ஹேர். ஆஸ் வாஸ் த கஸ்டம் இன் தோஸ் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, நல்லா கவனிக்கணுங்க. ஆஸுக்கு அடுத்து வாஸ் இருக்குது, புக்கில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வாஸ் இருந்துச்சுன்னா இட்டுன்னு போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, ஏதோ விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, ஒரு வாடிக்கையை பற்றி பேசுகிறாங்க. இப்போ படித்து பாருங்களேன், மீனிங் வந்துடும். ஆஸுனாலும் சரி, சின்ஸ்னாலும் சரி, அதனால், அதை நிமித்தம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். ஆஸ் இட் வாஸ் த கஸ்டம், கஸ்டம்னு என்ன, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அதுவா? கஸ்டம்னா வாடிக்கை, இதிலேருந்து எடுத்த ஒரு வார்த்தை தான் கஸ்டமர்.
ஓகே, கஸ்டமர்லேருந்து கூட இதை எடுத்தோன்னு கூட சொல்லிக்கலாம். கஸ்டமர் வாடிக்கையாளர், கஸ்டம் வாடிக்கை அப்படின்னா அது எல்லாமே ஒரே மாதிரி வழக்கமாக செய்யக்கூடிய செயல்கள். ஆஸ் இட் வாஸ் த கஸ்டம் இன் தோஸ் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் உள்ள ஒரு சில பிரிவுகள் பகுதிகளில் இது வந்து வாடிக்கையாக இருந்ததுனால த பார்பர் would first massage the head and then cut the hair. ஓகே, ஏதோ ஒன்று வாடிக்கையாக இருந்துச்சாமா. என்னது? அதான் பின்னாடி இருக்க சென்டென்ஸும் சொல்லியிருக்காங்க. த பார்பர் would first massage the head. அங்கே இருக்கிற சலூன் கடைக்காரங்க, அங்கே இருக்கிற முடி வெட்டுறவங்க என்ன பண்ணுவாங்களாமா, ஃபஸ்ட்டு தலையை வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் கட் பண்ணுவாங்களாமா. அதுதான் வாடிக்கை. ஓகே, ஆஸ் கோபால் மசாஜ் த மைசஸ் ஹெட், அந்த வாடிக்கையின் படி, அதுதான் அங்கே இருக்கிற எல்லாருமே செய்கிற ஒரு வேலை. அதன்படி என்ன பண்ணுறாரு நம்ம கோபால், ஆஸ் கோபால் மசாஜ்டு த மைசர்ஸ் ஹெட், அவனுடைய தலையை அப்படியே மசாஜ் பண்ண ஆரம்பித்ததுனால, மசாஜ் பண்ணதுனால, ஆஸ்ன்னு இருக்கு, பண்ணதுனால இந்த மைசர் ஃபெல் அஸ்லீப், மைசர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே தூக்கத்துக்குள்ளே போயிட்டார், தூக்கத்திற்குள் சென்று விட்டார். வென் ஹி அவோக், அவர் எந்திரிச்சப்போ யார், மைசர். வென் ஹி அவோக் இந்த மைசர் லுக்டு இன் டு த மிரர், அப்படியே கண்ணாடியில் உத்து பார்க்குறாரு, அப்படியே உத்து பார்க்குறாரு, அதான் லுக்டு இன் டு. வென் ஹி அவோக் த மைசர் லுக்டு இன் டு த மிரர் அண்ட் ஷவுட்டட் அவுட், கதறாரு, ஷவுட் அவுட் கத்துறாரு. வாட், என்ன, வாட், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அந்த எக்ஸ்க்ளமேட்டர் சொல்லுவோம்ல, உணர்ச்சியின் வெளிப்பாடு. வாட், வாட் ஹாவ் யூ டன் யூ ஃபூல் யூ மோரான், அது இல்லை, நானே ஆட் பண்ணிக்கிட்டேன், சரிங்களா. வாட் ஹாவ் யூ டன் யூ ஃபூல், என்னடா பண்ணி வச்சுருக்க, அட பாவி என்னடா பண்ணி வச்சுருக்க முட்டாளே அப்படின்னு சொல்லி கத்துறாரு யார், மைசர். என்ன பண்ணார் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட கன்க்ளூஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ நீங்கள் காமெண்ட்டில் போடுங்க, மற்றவங்க அப்படியே கவனிங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ கடைசி என்ன ஆச்சுங்க, அவங்க எந்திரிச்சு பார்த்து என்ன பண்ணுறாரு, கத்துன்னு கத்துறாடா முட்டாளே என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு அவர் கதர்னார். என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம், பாருங்களேன். த மைசர் ஃபவுண்ட், மைசர் கண்டுபிடிச்சாராமா, என்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்குது பாருங்கள், தட்டை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தட் கோபால் ஹேட் ஷேவ்டு ஹிஸ் ஹெட் கம்ப்ளீட்லி, கோபால் என்ன பண்ணிட்டாரு, மொட்டையடிச்சு விட்டார். கோபால் அதான் எல்லா முடியும் என்ன பண்ண சொன்னார், ஒரே ஹைட்டில் இருக்க மாதிரி சொன்னார், அதான் மொட்டையடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் கலந்து காட்ட முடியுமா, எவ்வளோ கிளவராக பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். இந்த கன்க்ளூஷன் தான் வரும் அப்படின்னு எத்தனை பேர் நினச்சிருந்தீங்களோ, நீங்கள் உண்மையாலுமே கிளவர் கோபால் மாதிரி. ஓகே, ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதுதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. சூப்பர். த மைசர் ஃபவுண்ட் தட் கோபால் ஹேட் ஷேவ்டு ஹெட் கம்ப்ளீட்லி, அவன் வந்து மண்டையை ஃபுல்லாக மொட்டையடிச்சு விட்டுருந்தாரு அப்படிங்கிறத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார், கண்டுபிடிச்சாரு, பார்த்தாரு. கோபால் ஸ்மைல்ட் அண்ட் செட், கோபால் சிரிச்சுட்டு சொன்னாராமா, யூ வாண்டட் மீ டு கட் யுவர் ஹேர் இன் சச் வே, இன் சச் வே, எந்த மாதிரினா இப்படி சொல்லிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி, எந்த மாதிரி, இதற்கு அடுத்து இருக்க சென்டென்ஸ் சோதட்டு பார்த்தோம்ல, அதோட ரீப்ளேஸ்மெண்ட். தட் எவ்ரி ஹேர் ஆன் யுவர் ஹெட் வாஸ் ஆஃப் த சேம் சைஸ், டின்ட் யூ, டின்ட் யூ, அப்படிதானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஓகே, பாருங்கள். யூ வாண்டட் மீ டு கட் யுவர் ஹேர், நீ என்னை வந்து உன்னோட ஹேரை கட் பண்ண சொன்ன, எப்படி இருக்கிற மாதிரி, உன்னோட தலையில் இருக்க எல்லா முடியும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ண சொன்னதானே, தானே, அதான் டின்ட் யூ. ஏன் டின்ட்டு, மெயின் வெர்பை பார்க்கணும், மெயின் வெர்பு பாஸ்டில் இருக்குது, அப்போது அது டிட் அப்படிங்கிற வார்த்தை கூட வரும், அதனால் டிட் நாட் யூன்னு போட்டுக்கணும். ஓகே, யூன்னா யார், ஃபஸ்ட் இருக்க அந்த நவுன். இது வந்து கொஸ்டின் டேக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே, டின்ட் யூ, அப்படி தானே சொன்னேன். திஸ் இஸ் ஹவ் ஐ டிட் இட், அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஹவ், இப்படித்தான், எப்படித்தான், நீ சொன்ன மாதிரி தான், அதான் திஸ் இஸ் ஹவ். திஸ் இஸ் ஹவ் ஐ டிட் இட், அப்படி தான் நான் செஞ்சேன். நவ் கீப் யுவர் ப்ராமிஸ், இப்போது உன்னோட சத்தியத்தை காப்பாற்று. கீப் யுவர் ப்ராமிஸ் அப்படின்னா உன்னோட சத்தியத்தை காப்பாற்று அப்படின்னு அர்த்தம். நவ் கீப் யுவர் ப்ராமிஸ் அண்ட் பே மீ, எனக்கு பே பண்ணு. ஆர் எல்ஸ், இல்லாவிட்டால் ஐ வில் ரிப்போர்ட் யூ டு த கிங், நான் உன்னை கிங்கு கிட்ட போய் முறையிடுவேன், போட்டு கொடுத்துருவேன். ஐ வில் ரிப்போர்ட் யூ டு த கிங், நல்லா கவனிக்கணுங்க. ரிப்போர்ட் யூ, யார் ரிப்போர்ட் பண்ணுறமோ அவங்க, யாருக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறமோ அவங்க பின்னாடி. ஐ வில் ரிப்போர்ட் யூ டு த கிங். ஓகே, இது அவர் சொன்ன டைலாக், அதான் ப்ளூ கலரில் இருக்குது. கடைசியில் நினைஞ்சுன்னு பாருங்கள். த மைசர் நியூ தட் ஹீ ஹேட் பீன் அவுட்விட்டட், அப்படின்னா சாதுரியமாக தோற்கடிக்கப்பட்டார், சாதுரியமாக பிடிக்கப்பட்டார், அந்த மாதிரிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்லலாம். அவுட்விட்டட், விட் அப்படின்னா நாலேஜ், அதாவது
என்ன சொல்கிறோம், ஞானம்னு சொல்லலாம் விட்டு அப்படின்னா. அவரோட விட்டை என்ன பண்ணிட்டாராம், அவரோட ஞானத்தையே ஒருத்தர் விஞ்சி விட்டார், அவரே ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஏமாத்திட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, த மைசர் நியூ தட், தெரிந்து கொண்டாராமா. என்னென்னு பின்னாடி இருக்கு பாருங்க, ஹேட் பீன், பீனுக்கு பட்டுன்னு அர்த்தம், ஹேட்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். அவர் சாதுரியமாக ஏமாற்றப்பட்டு இருந்தார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஓகே, the miser knew that he had been outwitted by the clever Gopal. clever கோபாலால இந்த மைசர் சாதுரியமாக தோற்கடிக்கப்பட்டு இருந்தார் என்பதை அவர் உணர்ந்தார், அவர் தெரிந்து கொண்டார். he had to pay Gopal the money, he had to pay the money to Gopal. அப்படிதான் நம்ம சொல்லுவோம், ஆனால் அவங்களோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சப்ஜெக்ட்டுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் டைரக்ட் ஆப்ஜெக்ட், அப்படி தான் அவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, he had to pay Gopal the money, கொடுக்க வேண்டி இருந்தது, கட்டாயம் பாஸ்டில் அந்த வேலை செய்ய வேண்டி இருந்தது. என்ன வேலை, பணத்தை கொடுக்கணும். he had to pay Gopal the money and, அதற்கடுத்து இருக்க மற்ற சென்டென்ஸ் and மற்றும் from that day, அந்த நாளிலிருந்து he stopped being a miser. he stopped, நிறுத்தினார், being a miser, கஞ்சத்தனமாக இருப்பதை, கஞ்சனாக இருப்பதை, கஞ்சன் அப்படி இருப்பதை, கஞ்சனாக இருப்பதை, அதான் பீயிங். ஓகே, he stopped being a miser, கஞ்சனாக இருப்பதை அவர் நிறுத்தி கொண்டார் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ சிம்பிளான ஸ்டோரி, ரொம்ப ஈஸிங்க. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு என்ன மீனிங் வருது, எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல என்ன அர்த்தத்தை எடுத்துக்கணும், எந்த கன்ஜங்ஷன் என்ன மீனிங்கை கொண்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஸ்டோரியாக இருந்தாலும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஈஸியாக இருந்துச்சு இந்த ஸ்டோரி, பிடிச்சதா உங்களுக்கு? ரைட், இப்போ இந்த ஸ்டோரிக்கு என்ன மாரல் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்டில் போடுங்க. காமெண்ட்டில் யார் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த ஸ்டோரியை, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் இந்த வீடியோவில் பார்த்து அந்த 3 கிளிப்பிங்ஸுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்பப்போ நான் ப்ளே பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கிடைக்கிற டைம்லலாம் திருப்பி படித்து பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.